பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில தேவனுடைய வசனத்தை தியானிக்க, ஜெபிக்க, ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் நம் தேவன் யார் என்று தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரை குறித்து இந்த நாள் முழுவதும் பாருங்க, இந்த காலை வேளையில நம்ம வேத வசனத்துல ஜெபத்துல நம்ம தொடங்குறோம். அந்த நாள் முழுவதும் அது நம்ம தியானமா மாறட்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரவும் பகலும் உங்க வார்த்தையில நான் தியானமா இருந்தேன் என்று. அந்த தியானம் நமக்குள்ள இருக்கும் போதே, அந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து யோசித்து நம்ம அதை மெடிடேட் பண்ணும் போதே, ஆங்கிலத்தில் இது சொல்லுவோம், மெடிடேஷன் இஸ் லைக் டைஜஷன் இல்லைங்களா? இந்த வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணுகிறது ஜீரணம் ஆக்குறத போல. ஜீரணம் ஆகலைன்னா ஆகாரம் நம்மளுக்கு தேவையான சத்துவத்தை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த ஆகாரம் ஜீரணம் ஆகும் போதே நம்ம உடலுக்கு என்னென்ன தேவையோ அந்த சத்துவத்தை அது கொடுக்கறதாக இருக்கிறது. அதே போலதான் ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறோம். நம்ம தியானிக்கிற காரியங்களை நாம் திருப்பி திருப்பி யோசித்து அதை நம்ம மெடிடேட் பண்ணும் போதே அது ஜீரணம் ஆக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு தேவையான சத்துவத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்ம தகப்பனை குறித்து, நம்ம தேவனை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். பல வார்த்தைகளை நீங்க இந்த மாதம் முழுவதுமாக என் மூலியமாகவும் பாஸ்டர்மா மூலியமாகவும் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நம்மளுடைய தகப்பனை குறித்து 1 யோவான் 5வது அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நாம் தொடங்குவோம் இந்த தியானத்தை. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம் தேவனை கொண்டிருக்கிற தைரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அவர் சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது நம் தேவன் யாரா இருக்கிறாரு? He is a God who listens. Hallelujah. நம் தேவன் யாரா இருக்கிறாருங்க? காது கொடுத்து நம்ம ஜபத்தை, நம்ம சத்தத்தை, நம்ம கூக்குரல்களை கேட்கிற ஒரு தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். Hallelujah. ஆதி ஆகமத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான சாட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? கடினமான நேரங்கள்ல, சந்தோஷமான நேரங்கள்ல, ஜெயம் பெறுகிற நேரங்கள்ல, தோல்வி நேரங்கள்ல மக்கள் அவரை பார்த்து கூப்பிடும் போது தேவன் எப்படி செவி சாய்த்து, சங்கீதக்காரர் 40ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், செவி சாய்த்து எங்க சத்தத்தை, எங்க ஜெபங்களை கேட்கிற தேவனா நீங்க இருக்கிறீங்க. Do you know this about our God? நம்ம தேவனை குறித்து நீங்க இதை புரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? நம்ம ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்க மனிதர்களோட பேசும் போது நிறைய பேர் ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருப்பாங்க. போன் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லுகிற, நீங்க பேசின்னு இருக்கும் போது வேற ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. 100% லிசனிங் கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. நான் ஒரு நாள் ஒரு வயசான அம்மா கிட்ட பேசின்னு இருக்கும் போது நாங்கள் தெருவில் அவங்கள சந்தித்தோம். அந்த அம்மா சொல்றாங்க, இட் இஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் லிசனர்ஸ் டுடே. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்கன்ட்டு நாங்கள் கேட்டோம். கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது, இப்படி கேட்கிறவங்கள இன்னைக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்குது. மனம் அலப்பாய்ஞ்சு கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்கள்ல எல்லா மனுஷருக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. என் துயரத்தை சொன்ன யார் கேட்பாங்க? என் கண்ணீரை கேட்க யார் இருக்கிறாங்க? என் பிரச்சனையை வெறும் கேட்டா போதும், அதுக்கு தீர்ப்பு கொடுக்க கூட தேவையில்லை இல்லைங்களா? இன்னைக்கு சயின்டிஸ்டுங்க அப்புறம் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, இந்த லிசனிங், ஒருத்தருடைய பிரச்சனையை உட்காந்து நம்ம கேட்டோம்னாவே சொல்றவங்களுக்கு 50% அந்த பிரச்சனையுடைய வெயிட் இறங்கிடுச்சோம். பிரைஸ் தி லார்ட். அப்படி இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, யாரு கேட்பாங்க என்று. நம் தேவன் நம் ஜபங்களை கேட்கிறவரா இருக்கிறார். நம் தேவன் நம்ம இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை சொல்லும் போதை கேட்கிறவரா இருக்கிறார். நம் தேவன் நம்மளை காண்கிறவர். எல்ரோஹி, நம்மளை காண்கிறவர். ஆகாரை நாம் பார்க்கும் போதே துயரத்துல இருக்கிறான், பிள்ளை மறிக்கிற நிலைமையில இருக்கிறான், வீடை விட்டு துரத்தப்பட்டுட்டா, பயங்கரமான ஒரு, நான் எதிர்பார்க்காத ஒரு நிலைமைக்குள்ள வந்துட்டேன். யார் என் ஜெபத்தை கேட்பாங்க? யார் எனக்கு உதவி செய்வாங்க? கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் போதே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்ரோஹி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பல உதாரணங்களை வேத வசனத்தை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற தைரியம் என்னதுங்க? நம் ஜபத்தை அவர் சித்தத்தின் பிரகாரம் நம்ம செய்யும் போது நம் தகப்பன் கேட்கிறவரா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுல நீங்க தைரியம் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க சத்தத்தை, உங்க உள்ளத்துல இருக்கிற வேதனைய தேவனுடைய காது கேட்டுக்கொண்டு இருக்குது. He is not deaf to our burdens. He is not deaf to our cries. நம் தேவன் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதனால நாம் தைரியம் கொள்வோம்.
இவர்தான் நம் தேவனா இருக்கிறார். நம் தேவனை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எரேமியா 31வது அதிகாரம் 33ஆம் வசனத்துல நம் தேவனை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு கூட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய உள்ளத்தை நம்ம பார்க்கும் போதே, அந்நாட்களில் நான் அவர்களோட ஒரு உடன்படிக்கையை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்ன உடன்படிக்கையை பண்ணுவேன்னு சொல்லுகிறாரு? உறவின் உடன்படிக்கையை பண்ணுவேன்னு சொல்லுகிறாரு. மனிதர்கள் என்ன பண்றாங்க? நம்மளுக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உடனே யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த இடத்துலயே ஆண்டவர் அவங்களோட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். நீங்கள் என்னுடைய ஜனமா இருப்பீங்க, நான் உங்களுடைய தேவனா இருப்பேன், நீங்கள் எனக்கு ஆசாரியர்களாக செயல்படுவீங்க. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுகிறாங்க? பாவத்துல போகிறத நம்ம பார்க்கிறோம், பின்மாறி போகிறத பார்க்கிறோம், தேவனுக்கு விரோதமா செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் தேவனுடைய உள்ளம் பாருங்க, மனுஷர் துரோகம் பண்ணாலும் நம் தேவன் யாரா இருக்கிறார்னா, he never gives up. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை விட்டு கொடுக்கிறவராக காணப்படவே மாட்டார். Praise the Lord. அவர் என்ன பண்றாருங்க? He is a God who pursues. அவர் பின்னாடி வந்து he pursues and makes promises. அவர் நம்ம பின்னாடி வந்து வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்மளை தேடி கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்றாருங்க? உடன்படிக்கைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். என்னுடைய வார்த்தையை அவங்க உள்ளத்துல நான் வைப்பேன். ஏன் சீனா மலைத்தின் அடிவாளத்துல நம்ம பார்க்கிறோம், வார்த்தையை கையில கொடுத்தாரு, இந்த வார்த்தையை கை கொண்டா நீ என் ஜனமா இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த சீனாய் அடிவாளத்தை நம்ம பார்க்கும் போதே ஒரு கல்யாணம் போலங்க அது, இல்லைங்களா? ஒரு கல்யாணம் நடக்கும் போதே எப்படி வாக்குமூலங்களை மாற்றிக்கொள்ளுகிறாங்களோ, எப்படி வேத புத்தகத்தை மாற்றிக்கொள்ளுகிறாங்களோ, எப்படி ப்ராமிஸ் பண்றாங்களோ, அது போல தேவன் அவங்களோட செய்தார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அந்த வாக்குமூலங்களை வைத்துக் கொள்ள முடியல, அந்த வார்த்தைகளை கை கொள்ள முடியல. இருந்தாலும் தேவன் சொல்கிறாரு, இப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய கரம் கொண்டு அந்த வார்த்தைகளை, என்னுடைய வாக்கை அவங்க இருதயத்துல நான் எழுதி வைப்பேன். அவங்களோட நான் ஒரு புது உடன்படிக்கையை பண்ணுவேன். He is a God who pursues after us. Hallelujah. அந்த உறவுக்காக நம்ம பின்னாடி வருகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு வேளை யாராவது பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, நான் தேவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேனே, நான் பின்மாறிட்டேனே, எப்படி நான் அவர்கிட்ட போக முடியும்? ரொம்ப கில்ட் பாருங்க, இந்த கில்ட் எடுத்து பிசாசு கொண்டு வருகிறதுங்க. God does not give us guilt, he gives us grace. அவர் நம்மளுக்கு கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்மள அவர் குற்ற மனப்பான்மைக்குள்ள நடத்துற தேவன் நம் தேவன் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நம்மளை நடத்துவாருங்க. ஆனா அவர் நம்மளுக்கு கிருபை அளிக்கிற தகப்பனா இருக்கிறார். அந்த தகப்பன் சொல்லுகிறாரு, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், என்னோட நீ உறவுல இருக்க, நீ என் ஜனமாக, நான் உன் தேவனாக இருக்கேன். ஹல்லேலூயா. தூரம் இருந்தா தூரமாவே இருக்காதீங்க, இன்னைக்கு அவர் பக்கத்துல வாங்க, ஆண்டவர் கிட்டே நெருங்குங்க. நாம் அவர் கிட்டி சேரும் போதே அவர் நம்ம கிட்டி சேருகிறவரா இருக்கிறார். இவர் தான் நம் தகப்பனா இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் குறித்து இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிற புத்திமதிகளை மறந்தீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் யாரா இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, he is a father who disciplines, who corrects. ஆமென். இவர்தான் நம் தேவன். அவர் நம்மளை அன்பு கூறுகிறாரு, அவர் நம்மளை வழி நடத்துவாரு, எல்லா தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறாரு, நம்மளோட உறவு கொள்ளுகிற தேவனா இருக்கிறாரு, அவர் நம்மளை சீர்திருத்துகிற நம் தேவனா இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாருங்க? சீர்திருத்தி நம்மளை ஸ்திரப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம தேவன் என்ன பண்றாரு? நாம் சில நேரத்துல அப்படி இப்படி விலகி போகும்போது எவனை தேவன் நேசிக்கிறாரோ அவர்கள் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சிச்சிக்கிறவரா இருக்கிறார். ஏன் கரெக்ஷனை கொண்டு வருகிறாரு? நாம் அவருடைய வழிகளை நடக்க வேண்டும் என்று. அவருடைய வழிகளை நாம் நடக்கும் போது ஜீவ பாதையில நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்துல ஆண்டவருடைய சிச்சைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா அது என்னத்துக்காக? மாம்சத்தை முறியடிக்கிறதுக்காக, மாம்சத்தை சிலுவையில் அடிக்கிறதுக்காக, நம்மளை அவருடைய சாயலுக்குள்ளாக கொண்டு வரதுக்காக தேவன் என்ன பண்ணுவாருங்க? சில கரெக்ஷன்களை, திருத்தங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். மாம்சத்தின் காரியங்கள் அவருடைய ஆவியின் காரியங்களுக்கு விரோதமாக போராடும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே அந்த போராட்டம் இருக்கிறது. நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சிச்சிக்கும் போது சிச்சைக்கு, ஆண்டவருடைய டீச்சிங், ஆண்டவருடைய கரெக்ஷனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். பிதா தகப்பனா இருக்கிறார், ஆதியிலே முடிவை அறிந்தவரா இருக்கிறார், அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். அவர் எது சொன்னாலும் எது செய்தாலும் அது எப்பொழுதும் சரியா இருக்கும்னு நம்ம உள்ளம் அவரை விசுவாசிக்க வேண்டும்.
our hearts should trust God in the midst of discipline. அவர் நம்மளை சீர்படுத்தும் போது நம்ம உள்ளங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை பற்றிக்கொள்ள வேண்டும். நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு புரியல, கஷ்டமா இருக்கு, ஆனாலும் உங்க சிச்சைக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஏன்னா என் தகப்பன், என் ஆண்டவர் இவர் தான். என்னை என் வழிகள்ல அவர் கூர்மையா என்னை கவனிக்கிறவரா இருக்கிறார். என்னை முற்றிலுமாக he observes me. என்னை கவனித்து நான் வழி தப்பி போயிடக்கூடாது, திசை தப்பி போயிடக்கூடாது, பிசாசுக்கு அவனுடைய வஞ்சனைகளுக்கு நான் அகப்பட்டு போயிடக்கூடாதுன்னு என்ன பண்றாருங்க, என்னை சீர்திருத்தி வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். Can we yield to his corrections? Hallelujah. அப்படி நாம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக நாம் ஜெயத்தை பார்ப்போம். நம் தேவன் யார் என்று நாம் தியானித்து இருக்கிறோம். நம் ஜபங்களை கேட்கிறவரா இருக்கிறார், நம்மளை அன்பு கூறுகிறவரா இருக்கிறார், நம்மளோடு உறவு கொள்கிற தேவனாக நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்மளை சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துகிற தேவனா நம் தேவன் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையில உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இது போல ஒரு தேவன் இந்த உலகத்துல எங்கேயும் இல்லை ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பன், நாங்க பேசும் போதே செவி சாய்த்து எங்க ஜபங்களை கேட்கிற எங்க தேவனா இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக பேரப்பா பல கண்ணீர்கள் இருக்கலாம், பல துயரங்கள் இருக்கலாம், பல பாரங்கள் இருக்கலாம். ஆனா இதுவே எங்களுக்கு தைரியம்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்க ஜபங்களை கேட்கிற ஆண்டவர் நீங்கப்பா, எங்களோடு உறவு கொள்ளுகிற எங்க தேவன் நீங்கப்பா. விட்டு கொடுக்காமல் ஆண்டவரே, விடாமுயற்சியோடு எங்க பின்தொடர்ந்து வந்து எங்களை வழி நடத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உம்முடைய வழிகளை நடத்துகிற எங்க தேவன் நீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை தியானிக்கும் போது, உம்முடைய வார்த்தைகளை நாங்க யோசித்து பார்த்துக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியினுடைய இல்லுமினேஷன், வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர், வார்த்தைகளை தெளிவாக்குறவர், வார்த்தைகளை வெளிச்சமாக்குறவர் நடத்துங்கப்பா. உமக்கு துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.